வார்த்தையை எடுத்து எல்லாரும் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 5வது வசனத்தினுடைய பிற்பகுதி. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, He is a shield to those who put their trust in Him. He is a shield. நம்முடைய ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருப்பார். எத்தனை பேர் கேடகத்தை பார்த்துருக்குறோன்னு தெரியல, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கேடகம் காலத்துக்கு காலம் யுத்த காலத்தில் நிற்கிற போர் வீரனுடைய கையில் மாறுபட்டு காணப்படும். அந்த காலத்தில் பார்த்தா கல்லையே கேடகமாக பயன்படுத்தியவர்கள் உண்டு. அப்புறம் கொஞ்சம் இரும்பு தகடுகள், அப்புறம் அதை காட்டிலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, அப்படியே அந்த கேடயங்கள் மாறி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவில் முழு சரீரத்தையும் காப்பாற்றுகிற ஒரு ஃபுல் பாடி கவரேஜ் மாதிரி என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. ஸோ இப்படி ஷீல்டு கேடகமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நம்மளை அவர் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருப்பார். மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் 3 காரியங்களை சந்திக்கிறவனாக இருக்கிறான். மனிதன் 3 காரியங்களை சந்திக்கிறான். ஒன்று சேலஞ்சஸ். இது காமன் டு ஆல் மேன், எல்லா மனிதர்களுக்கும் இது பொருந்தக்கூடியது. ரட்சிக்கப்பட்டவனானாலும் சரி, ரட்சிக்கப்படாதவனானாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த 3ம் அவர்களுக்கு பொருந்தும். அதில் முதல்ல என்னென்னா சேலஞ்சஸ், சவால்கள். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு சவால்களை சந்திக்க நேரிடுகிறது. சவால்களை சந்தித்து தான் அவன் செயல்பட வேண்டியிருக்கு. சவால்களை சந்தித்து அதில் ஜெயம் எடுக்கிறவன் சாதனையாளராக என்ன செய்கிறான், மாறுகிறான். 2வது மனிதன் சந்திக்கிற 2வது காரியம் என்னன்னா டேஞ்சர்ஸ், அபாயங்களை சந்திக்கிறான் மனிதன். ரொம்ப பயம் நிறைந்ததான சூழல் வழியாக கடந்து செல்லுகிறான். ரொம்ப அவனை பயமுறுத்துகிற, கேள்விக்குறியை உண்டாக்குகிற, திகிலை ஏற்படுத்துகிறதான அநேக நேரங்கள் அவனுக்கு வருவதாக சொல்லப்படுகிறது. டேஞ்சர்ஸ், அபாயங்கள். இப்படி அபாயங்களெல்லாம் கடந்து தான் மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டியிருக்கு, போக வேண்டியது இருக்கு. 3வது மனிதன் சந்திக்கிற காரியம் அன்சர்டைனிட்டி. அன்சர்டைனிட்டி, நிரந்தரமற்ற மாறுபடுகிற சூழல்களை அவன் சந்திக்க வேண்டியிருக்கு. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் அவனுடைய வாழ்க்கை ஓட்டம் துவங்கியதுலேருந்து கவனித்து பாருங்கள். அவனுடைய வாழ்க்கை ஒரே மாதிரி நிரந்தரமானதாக இருக்குதா அப்படின்னா அப்படி இருந்ததே கிடையாது. மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. இதில் ரொம்ப முக்கியமாக நமக்கே நிறைய நேரங்களில் நடக்குமா நடக்காதா, இது வாய்க்குமா வாய்க்காதா என்கிறதான கேள்விகள் நிறைந்ததாகவே, இந்த அன்சர்டனிட்டி நிறைந்ததாகவே நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யுது இருக்கு. இது பொதுவாக இந்த 3 காரியத்தையும் எல்லா மனிதனும் சந்திக்க வேண்டியது ஒன்றாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல் நிறைந்த, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதான மனிதர்களை பார்த்து, ரொம்ப குறிப்பா சபையை பார்த்து, விசுவாசிகளாகிய அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என்னை அண்டிக் கொள்ளுகிற உங்களுக்கு நான் கேடகமாய் இருப்பேன். அல்லேலூயா. உங்களுடைய சவால்களை நீங்க சந்திக்கும் போது உங்களுக்கு கேடகமா இருப்பேன். உங்களுடைய வாழ்க்கையில் அபாயங்களை சந்திக்கும் போது உங்களுக்கு கேடகமா இருப்பேன். உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமற்ற சூழல்களை சந்திக்கும் போது அப்போதும் உங்களுக்கு நான் கேடகமாய் துணை நிற்பேன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நல்லாவே தெரியும், ஷீல்ட் பிளேஸ் a vital role in the life of a warrior. ஒரு போர் வீரனுடைய வாழ்க்கையில கேடகம் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஏன் ஒரு போர் வீரனுடைய வாழ்க்கையில கேடகத்திற்கு அத்தனை முக்கிய பங்கு இருக்கிறது அப்படின்னா, அந்த கேடகம் தான் எதிரியின் ஆயுத தாக்குதலில் இருந்து இவனை பாதுகாக்கும். Shield protects a warrior in a battle.
ஒரு யுத்தத்தில் ஒரு போர் வீரன் யுத்த களத்தில் நிற்கும் போது அவன் கையில் பிடித்திருக்கிறதான அந்த கேடகம் எதிராளியினுடைய தாக்குதலில் இருந்து அவனை பாதுகாக்குது, அவனை காப்பாற்றுகிறது. இப்போ ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த மாதம் நம்ம யுத்த களத்தில் நிற்கிற ஒவ்வொருவருக்கும் அவரே கேடகமாய் நின்று நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா. God protects. அல்லேலூயா. அவர் நமக்கு வேண்டிய துணையை உண்டாக்கும்படி நமக்கு கேடகமாய் இருந்து நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்து நம்மளை அருமையாய் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவங்க கரமுயர்த்தி வராமன்னு சொல்லுவோம். அப்ப கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கேடகமாய் இருப்பார். இயேசு நம்முடைய வாழ்க்கையின் கேடகமாய் இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில எந்த விதத்திலையும் சத்ருவானவன் தன்னுடைய ஆயுதங்களை எய்தாலும் அது நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தரே கேடகமாய் இருந்து நம்மளை ஆசீர்வதித்து நடத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கேடகம் இல்லாம, கேடகத்தினுடைய பாதுகாப்பு இல்லாம ஒரு யுத்த வீரன் நிற்கும் போது அவன் மீது எய்யப்படுகிறதான ஆயுதங்கள் பட்டுச்சுன்னா நிறைய பாதிப்புகளை உண்டாக்குமா? சரீரத்தில் காயங்களை ஏற்படுத்தும். அப்புறம் அவன் போட்டிருக்கிறதான விலை உயர்ந்ததான ஆடைகளை சேதப்படுத்தும். அப்புறம் அதனால வேற ஏதாவது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடாக ஒரு காரியத்தை அவன் சந்திக்க வேண்டியது இருக்கும். இப்படி பல காரியங்களை இந்த கேடகம் பாதுகாக்கலைன்னா அது ஏற்படுத்தி விடும் எதிராளியினுடைய தாக்குதல். அப்போ இந்த மாதம் நம்மளை எதிராளியாகிய சத்துரு தாக்கி நம்ம வாழ்க்கையில் எந்த விதத்திலையும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடாதபடிக்கு கர்த்தர் தாமே கேடகமாக இருந்து நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா, ஆமென். ஆமாம், நம்மளுடைய பொருளாதாரத்தில் சத்துரு ஆயுதங்களை எய்தாலும் கர்த்தர் கேடகமாய் நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய போக்கிலும் வரத்திலும் சத்ருவானவன் ஆயுதங்களை எய்தாலும் கர்த்தர் நமக்கு கேடகமாய் இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில உயரக்கூடாதபடிக்கு, முன்னேறக்கூடாதபடிக்கு சத்ருவானவன் ஆயுதங்களை எய்தாலும் கர்த்தர் நமக்கு கேடகமாய் நிற்பார். இப்படி அவர் நம்முடைய வாழ்க்கையில கேடகமாய் இருந்து நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்து அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த கேடகம் சிம்பலைஸ் 3 things, 3 காரியங்களை கேடகம் நமக்கு ஒரு அடையாளப்படுத்தி காட்டுகிறது. ஒன்று, கேடகம் அடையாளப்படுத்துவது ரெஃப்யூஜ், அடைக்கலம். கேடகத்துக்கு பின்னாடி யார் வேணாலும் போய் என்ன செஞ்சுக்கலாம்? ஒளிந்து கொள்ளலாம், அடைக்கலம் புகுந்து கொள்ளலாம். கேடகம் அடைக்கலத்தை அடையாளப்படுத்துகிறது. கேடகத்துக்கு பின்னாடி யார் வந்து நின்னாலும் என்ன செஞ்சுக்கலாம்? அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. அப்ப இந்த மாதம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நமக்கு அடைக்கலமாய் இருக்க போகிறார். அல்லேலூயா. ஆமா, நம்ம போய் அவருக்கு பின்னாடி ஒளிந்து கொள்ள போகிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவரே நமக்கு அடைக்கலாம். நான் தான் கேடகமா இருப்பேன்னு சொல்லிட்டார்ல, அப்ப அப்படி கேடகத்தடி வச்சு அவர் நின்றுட்டார்னா அவருக்கு பின்னாடி நம்மெல்லாம் போய் என்ன செய்ய வேண்டியதான்? ஒளிந்து கொள்ள வேண்டியதான், அடைக்கலம் புகுந்து கொள்ளலாம். ரெண்டாவது, அது ஸ்ட்ரென்த், பலத்தை அடையாளப்படுத்துகிறது. கேடகம் பலத்தை அடையாளப்படுத்துகிறது. யாருடைய கரத்துல கேடகம் இருக்கோ அந்த கேடகத்தை பிடித்து நிற்கிறதுனால அவன் பலம் மிகுந்தவனாகவே தென்படுகிறான். புரியுதா உங்களுக்கு? அப்ப கர்த்தர் நமக்கு கேடகமா இருக்கிறபடினால நம்ம பலம் மிகுந்தவர்கள். We are the people of strength. ஆமென். நம்ம பார்க்கறதுக்கு வேணா ஏப்ப சாப்பையா இருக்கலாம், பார்க்கறதுக்கு வேணா ஒரு மாதிரி தெரியலாம். ஆனா கர்த்தர் நமக்கு கேடகமா இருக்கிறதான பலம் மிகுந்தவர்கள் நாம் தான். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல போறீங்க? நம்ம தான் பலமுள்ள பலசாலிகள். அல்லேலூயா.
ஆம். மூன்றாவது, இட் சிம்பிளைசஸ் சேஃப்டி. கேடகம் பாதுகாப்பை அடையாளப்படுத்துகிறது. கேடகம் எதை அடையாளப்படுத்துது? பாதுகாப்பை. கேடகம் இருக்கிற வரைக்கும் அது இந்த ஆள் பாதுகாப்பான ஆளுங்கிறத என்ன செய்யுது? காட்டிக்கிட்டே இருக்கு. ஆமாம். கேடகம் இல்லை அப்படின்னா பாதுகாப்புக்கு ஒரு கேள்விக்குறி என்ன செஞ்சிருது? வந்து விடுகிறது. கேடகம் இருந்துச்சுன்னா அவருடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த மூன்று காரியத்தை அடையாளப்படுத்துகிறதாவே கேடகம் இருக்கிறது. ஒன்று, அடைக்கலத்தை அது அடையாளப்படுத்துகிறது. இரண்டாவது, நம்முடைய பலத்தை அது அடையாளப்படுத்துகிறது. மூன்றாவது, பாதுகாப்பை அடையாளப்படுத்துகிறது. வேதத்தில் ஒரு 3 மனிதர்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். இவர்களுக்கு ஆண்டவரே கேடகமாக இருந்தார். கர்த்தரே கேடகமாக இருந்து அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். ஒன்று, கேடகம் 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 கர்த்தரே என் கேடகம் அதிகமாக வேதத்தில் பேசியது யாரா இருக்கும்? தாவீது. அல்லேலூயா. தாவீது தன்னுடைய அனுபவத்தில் இருந்து கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார் என்பதை நிறைய சொல்லியிருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சிடலாம். சங்கீதம் 18:2, சாம்ஸ் 18:2. ம் 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 என் கேடகமும். இங்க தாவீது சொல்றாரு பாருங்க, ஒரு பெரிய லிஸ்ட் போடுறாரு. கர்த்தர் எனக்கு எப்படியெல்லாம் இருக்கிறாருன்னு. அப்படி லிஸ்ட் போடும்போது சொல்றாரு அதுல இடையில, கர்த்தர் எனக்கு கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதே மாதிரி நிறைய இடங்கள்ல தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் கேடகம், கர்த்தரே எனக்கு கேடகமாய் இருந்தார், அவரே எனக்கு கேடகம், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா வாழ்க்கையில நிறைய அனுபவப்பட்டவர் அவர். எதிராளி துரத்திக்கிட்டே இருக்கிறான், ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி தப்பிச்சோம் அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க கர்த்தர் கேடகமாக இருந்து அவரை தப்பிக்க வைத்திருக்கிறார். எப்படி இப்படி ஒரு உயர்வு? இவ்வளவு எதிராளிகள் சூழ்ந்திருக்கும் போது நான் இவ்வளவு பெரிய அரசன் ஆயிட்டேனே எப்படி? திரும்பி பார்த்தா அவ்வளோ பெரிய எதிராளிகள் மத்தியிலையும் உன்னை காப்பாற்றி உயர்த்தி வைத்த கேடகமாய் கர்த்தர் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீதுக்கே பிரமிப்பா இருக்குது. என் வாழ்க்கை முழுவதும் கர்த்தரே எனக்கு கேடகமா இருந்து என்னை இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தி வந்திருக்கிறாரேன்னு சொல்லி தான் சொல்றாரு, கர்த்தர் என் கேடகம். அல்லேலூயா. அப்ப தாவீதுக்கு கேடகமா இருந்த கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கேடகமா இருப்பார். தாவீது ஒரு சாதாரண ஆட்டு இடையன் தான். அந்த ஆட்டு இடையனுக்கு கேடகமாக இருந்தார். எதிராளிகள் துரத்தும் போது கேடகமாக இருந்து பாதுகாத்தார். எதிராளிகள் சூழ நிற்கும் போது கேடகமாக இருந்து இந்த தாவீதுக்கு மாத்திரம் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி தாவீதினுடைய பாத்திரம் நிரம்பி வெளியே பண்ணி அரசனாக்கி அழகி பார்த்தவர். அல்லேலூயா. அதனால உங்களுக்கும் எனக்கும் கேடகமாக இருந்து நம்மளையும் ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது ஒரு மனிதனை காண்பித்து கொடுக்கிறேன். தானியேல். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிச்சிடலாம். இங்க தானியேல் சொல்றாரு, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு அதன் வாயை என்ன செஞ்சாரு? கட்டி போட்டார். கர்த்தர் சிங்கங்களின் வாயிலிருந்து இந்த தானியேலை பாதுகாப்பதற்கு கேடகமாய் இறங்கி வந்தார். அல்லேலூயா. நம்மளை கூட எப்படியாவது விழுங்கிடலாமன்னு நிறைய சிங்கம் அப்படியே திறந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. வசனமும் அப்படித்தானே சொல்லுது, யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல அந்த பிசாசானவன் சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் நமக்கு கேடகமாய் இருப்பார். அல்லேலூயா. சிங்கத்தின் வாய்க்கு கர்த்தர் என்னை ரட்சிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? மூன்றாவது ரோமர் 8:38-39 வாசிச்சிடலாம்.
மூன்றாவது மனிதர் பவுல் சொல்றாரு, என்னன்னாலும் சரி, மரணம் தான் அது இதுன்னு ஒரு லிஸ்ட்டை போட்டுட்டு சொல்றாரு, எதுவும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காது. காரணம், பவுலுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது, கர்த்தர் என் கேடகமா இருக்கிறபடினா இந்த உலகத்துல காணப்படுகிற எதுவும் கர்த்தரை விட்டு என்ன செய்யாது, அவருடைய அன்பை விட்டு பிரிக்கவே பிரிக்காது. அப்ப நம்ம வாழ்க்கையில கூட அவர் கேடகமா இருந்து நம்மளை ஆசீர்வதித்து இன்னுமாய் கர்த்தரோடு கூட நெருங்கி ஓடுவதற்கு அவர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் இன்னும் அநேக மனிதர்கள் கர்த்தர் கேடகம் என்று சொல்லத்தக்கதான நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள் உண்டு. ஆனாலும் இந்த 3 பேரை நம்ம இன்றைக்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். தாவீது, தானியேல், பவுல், இந்த 3 பேருக்கும் கர்த்தர் கேடகமாக இருந்து அவங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமாக நடத்தினார். நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் கேடகமாக இருந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். நாம் என்ன செய்யணுமா? 30:5 பிற்பகுதி எப்படியாக சொல்லுகிறது? நீதிமொழிகள் 30:5 என்ன செய்யணும்? நம்ம அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள். அவர் கேடகம் தான். யாருக்கு? அண்டிக் கொள்ளுகிறவர்கள். ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு, who put their trust in him. யார் அவர் மீது தன்னுடைய நம்பிக்கையை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் கேடகமாய் இருப்பார். 3 காரியம். 1, அவர் மீது நம்பிக்கை வைப்பது அப்படிங்கிறது having faith in his promises. அவர் மீது நம்பிக்கை வைப்பது என்பது having faith in his promises. ஆண்டவர் எவ்வளவு வாக்குத்தத்தம் தராரு, நம்புங்க, அதன் மீது உங்க விசுவாசத்தை வைங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு கேடகமா இருப்பார். 2வது, rely on his word. அவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையவே சார்ந்து வாழ பாருங்க, உங்களுக்கு அவர் கேடகமாய் இருப்பார். 3வது, surrendering to his will. அவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறவர்கள் தான் அவரை நம்புகிறவர்கள். அவர்களுக்கு அவர் கேடகமாய் இருப்பார். 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். having faith in his promises, 2வது rely on his word, 3வது surrendering to his will. அவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறவர்கள். இதுதாங்க trusting God, தேவனை நம்புவது. நீதிமொழிகள் 3:5 சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இரு. இந்த வார்த்தையில பிடித்து கொள்ளுங்கள். நம்ம சுய புத்தியின் மேல சாய வேண்டாம், சுயமா முடிவெடுக்க வேண்டாம், சுயமா நடக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம், சுயமா ஓட வேண்டாம். கர்த்தரையே நம்பி வாழுவோம். நமக்கு அவர் கேடகமாய் இருப்பார். அல்லேலூயா.